கிளம்பலாம். இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே கேரளா டிஷ் தான். எக் கிளி பிரியாணி, மீன் மீன் மூளை, கிளி 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 இது பாரு மீன் மீன் மூளை கிட்டது, அயல மத்தி. சரி சூப்பர்ரா. அப்புறம் கல்லு மக்காயி தவா ஃப்ரை. உனக்கு ஹாட் வாட்டர் தான் எடுத்துட்டு வராங்க. இவன் கரம் பானிக்கு போனவா சரியான ஒரு நார்மல் வாட்டர் ஒண்ணு மதி. எப்படி மலையாளம் கேரளால தானேமா. இப்போ நான் ரெண்டு மெயின் சொல்லுவோம், 2 சைட் டிஷ். ஓகேவா? அவன் என்ன சொன்னா? பீஃப் வந்து காந்தாரி பீஃப். சரி காந்தாரி பீஃப். மாப்பிள்ள ஏதாவது சொல்லுப்பா. இவன் அப்படிதான். இவன் எங்களை வந்துட்டு எப்பவுமே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தள்ளி விட்டுருவான். சிக்கன் அப்பாஸா? சிக்கன் அப்பாஸ், மட்டன் பிரசாந்த். என்னடா அன்சைட் வந்துருவா. 2 பேரும் இன்சைட் வாங்க. கைஸ் பேக்ரவுண்ட் நல்லா இல்ல, நான் போறேன். கிழங்கும் அந்த பீஃப் வெஜ் எல்லாம் நான் எப்போ ட்ரை பண்ணி நான் எப்போ சாப்பிட்டுருக்கேன். கப்ப நீ என்ன கேப்ப கலங்குன்ன பிரியாணி? அது பிரியாணி சொல்லுவாங்க. கப்ப கலங்குனா வெஜ் தானடா. நல்லா மசிச்சு இரு மாப்ள நான் சொல்றேன். கப்ப இரு அவங்களே வரான். அவங்களே ஏதோ நல்லா மசிச்சு கப்ப பிரியாணி என்னது? ஒரு கப்ப பிரியாணி இருக்கு வர்காரே. ஓ ஆர்டர் பண்ணிட்டியா? சரி சரி. இல்ல கப்பனா ஏதோ வெஜிடபிள் சொன்னா, கிழங்கு அதுல பிரியாணி செய்வாங்களா? டன். ஒரு கப்பா பிரியாணி, அதுக்கப்புறம் பீஃப், காந்தாரி பீஃப், மஷ்ரூம் சூப். சரி ஒரு கீ ரைஸ் அந்த காந்தாரி பீஃப்ன்றது வந்து என்ன மாதிரி இருக்கும்? ட்ரை. அது அதனால அது சாதத்துல போட்டு சாப்பிடுவோம். சரி ஓகே, ஒரு கீ ரைஸ் கொடுக்குறேன். கேரளாவில் எல்லா இடமும் போயிருக்கேனா? என்ன எல்லா இடமும் இல்லை. த்ரிஷூர் போயிருக்கேன். அப்புறமா வந்து கொச்சியில் இருந்தேன். அப்புறமா வந்து எங்கே அது கோழிக்கோடில் என் ஃப்ரெண்ட் இருக்காப்புல, அங்கே தங்கியிருந்தேன். அதாவது த்ரிஷூரில் நான் கிட்ட 1 இயர் வாழ்ந்தேன்னே சொல்லலாம். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இருந்ததே த்ரிஷூர். ஸோ அதனால கண்ணும் குளங்கரா அங்கே. அது யாரு சொல்றா பாரு, அவன் தான் இன்னைக்கு மதுரையில பார்த்தா நாளைக்கு மணாலியில பார்க்கலாம் அந்த மாதிரி பையன். திடீர்னு மைசூர்ல இருப்பான், திடீர்னு கன்னியாகுமரியில இருப்பான். ஆமா. ஆனா இதுல பாதி டிஷ் பேர் நாங்க இப்பதான் கேள்வியே போடுறோம். இதுல பேர் என்ன மீனிங்? அச்சாயத்தேஷ்னா கேரளா கிறிஸ்டியன், especially basically கோட்டயம் கிறிஸ்டியன் women. ஓ அச்சாயத்தி கோட்டயம்ல கிறிஸ்டியன் மேரேஜ் ரொம்ப மோசமா இருக்கும். ஒரு தடவையா மோசமா இருக்கும். ஒரு தடவையா அங்க போய் பார்க்கணும். ஒரு மாதிரி அப்ராட் ஸ்டைல்ல இருக்கும். லண்டன் தான் கண்டிப்பா. லண்டன்ல நம்ம பேசுனதுதான். தாய்லாந்து சவாதிகா. என்ன பாட்டு டிஎஸ்பி போட்டாரு? சேம் பட் டிஃபரண்ட். அந்த பாட்டு டிஎஸ்பியோட போட்டாரு. ஆமா, நோ மணி நோ ஹனி. ஏய் இது உனக்கு தெரியாதா? Good boys goes to heaven, bad boys goes to Bangkok அப்படின்னு சொல்லிட்டு மாப்ள அது நான் இன்ஸ்டா ரீல்ஸ்ல எல்லாம் பாத்திருக்கேன். ஆனா அது எனக்கு அப்புறம் தான் போட்டாரு. டிஎஸ்பி தான். அதுல எப்படி தெரியுமா இருக்கும்? மசா ஓகே, சாண்ட்விச் ஓகே அப்படின்னு நல்லா இருக்கும். பூம் பூம் அப்படிலாம் சொல்லிட்டு
அதுல இருக்கு. ஓ காளானா அது நல்லா இருக்கும். மாப்பிள்ள ரொம்ப சூடாக இருக்குங்களா? அவன் நல்லா இருக்கு, நல்லா ஏதோ சொல்லுவான்னு பார்த்தா ரொம்ப சூடா இருக்கும் அப்படி. ஓகே, என் டேஸ்ட் பஸ்ட் போயிடுச்சு. Take your time, drink some water, then you drink it. ஹாட் வாட்டர் குடி. கொஞ்சம் சூ பண்ணிட்டு. போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன? ஏதோ ஒரு காரமாவே வேணும். இவரு கூட உங்களுக்கு என்ன சொன்னோம்? நம்ம சாப்பிடணும். நீ நான் சாப்பிடுவேன். Ghee rice, பரோட்டா. Thank you. இப்போ என்ன வரணும் நம்மளுக்கு? பீஃப், காந்தாரி பீஃப். டா இங்க வைக்கிறேன். ஸோ கைஸ், நம்மளுக்கான ஃபுட் வந்துடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ட்ரை பண்ண போறோம்னா கப்பு பிரியாணி ட்ரை பண்ண போறோம். பிரியாணின்னு வச்சுட்டு ரைஸே இல்லை, அந்த கிழங்குலயே செய்யற பிரியாணி. கிழங்குலயே பண்றதுனால அது கப்பா பிரியாணி. நைஸ் நைஸ். இப்பதான் சாப்பிடுறோம். பீஃப் பீஸ்லாம் கூட போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்கு. ஆக்சுவலி இந்த ஹோம் டவுனில் மொச்சக்கோட்டை சாப்பிடுவோம்ல, அப்படிதான் இருக்கு. ஆமா, அந்த மாதிரி ஃபீல் வருது. அண்ட் பீஃப் சூப்பரா குக் ஆயிருக்கு. அவசரமாக இருக்கு. பார்த்து ஏய், ஒழுங்கா போட்டு சாப்பிடு. நான் போடுறான் தட்டுல. Why you don't have your vegetarian? அப்படிலாம் கிடையாது. அப்புறம் இட்ஸ் லைக் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கு. பேஸ்ட் காந்தாரி சிக்கன், காந்தாரி பீஃப். நம்மள காந்தாரி பீஃப். காந்தாரி அந்த மிளகா, அந்த கேரளா ரொம்ப ஃபேமஸ். காந்தாரி மிளகான்றது கேரளாவில் ஒரு சின்ன சின்ன மிளகா, அது பேர் குட்டியாக இருக்கும். அது பார்த்து தான் குட்டியாக இருக்கும், தவிர காரம் பயங்கரமாக இருக்கும். நல்லா டிஃப்ரெண்டாக இருக்கு. ஏன்னா கேரளா போகும்போது நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணி விட மாட்டோம். அங்கே போனால் அந்த கல்யாணத்தில் இருக்கிற பிரியாணி அதெல்லாம் தான். எங்கள் அம்மாவுக்கு நான் வெஜ்ஜு போட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்றேன் அப்படின்னா சந்தோஷம். நம்பவே மாட்டாங்க. ஏன் வீட்டில் சாப்பிட மாட்டேன். கிழங்கு தானே வெஜ்ஜெலாம். கிழங்குன்னு இல்லை, வெஜ்ஜுனாலே சாப்பிட மாட்டேன். பீஃப் தான், பட் ஸ்டில் கிழங்கு இஸ் தேர்ல. கிழங்கு வெஜ்ஜா? கிழங்கு என்னப்பா? கிழங்கு நான்வெஜ். நைஸ். ஆக்சுவலி அருண்மேக்கு தான் ஹோம் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கரெக்டாக காந்தாரி பீஃப் தான் ஒரு மாதிரி ஸ்பைசியா, இந்த சின்ன சின்ன மிளகா சூப்பராக இருக்கு. காரம் நாக்கில் எரியுது எனக்கு. எங்கள் அப்பாவுக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும் கேரளா ஃபுட்னாலே. ஆக்சுவலி அந்த பரோட்டா விட கொஞ்சம் அந்த கிழங்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சாப்பிடுவாங்க. இது என்ன சிக்கனு? சிக்கன் நல்லா இருக்கு. நெய் சோறு எப்பவுமே நெய் சோறு தான், அது ஓகே, சூப்பர். ஆமா, கேரளானாலே ஆப்வியஸ் தானே. கோகோனட் ஆயில்லேருந்து குளிக்கணும், எல்லாமே கோகோனட். ஆக்சுவலி ரொம்ப அவசரமாக இருக்குது. நான் இங்கே ஃபஸ்ட் டைம் போகிறேன். கண்ணில் தண்ணியும் வருது.
ஆக்சுவலாக அந்த காந்தாரி பீஃப் தான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பைஸாக இருக்கு, மற்றபடி எல்லாமே ஓகே தான். உனக்கு கண்ணன் தண்ணி வருதா இல்லையா? நம்ம எப்பவுமே வீட்லேயும் ஸ்பைசி தானே. நல்லா இருக்கு, சூப்பர் அவசரமாக இருக்கு. அந்த பரோட்டோட கொஞ்சம் ட்ரை பண்ண முடியும். பேர் மாதிரியே வந்துட்டு ஃபுட் தான் வந்து வித்தியாசமாக தான் இருக்கு, ஆனால் நல்லா இருக்கு. நம்ம ரெகுலராக சாப்பிட்றதுனால திடீர்னு சாப்பிட்டாலும் நம்மளுக்கு அந்த மூஞ்சி சுடிக்காம ஒரு மாதிரி சூப்பரான ஒரு டேஸ்ட்டு, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. மேபி நம்மளுக்கு வந்துட்டு இதோட ஹோம் கிரவுண்டடான அந்த டேஸ்ட் தெரியாதனால நம்ம பர்ஃபெக்ட்ன்றோம். தெரிஞ்ச யாராவது கேட்டால் மேபி இது கம்மியாக இருக்கு அது கம்மியாக இருக்குன்னா சொல்லுவேன். அவ ஊரை விட்டு கொடுக்க மாட்டா. கோட்டயம் உங்களுக்கு தட்டு வேணுமா? இதுக்கே வயிறுல இடம் இல்லை. நாங்களாம் ரொம்ப ஸ்லோ ஸ்பீக்கர் ப்ளஸ் நல்லா இருக்கேன். நம்ம டேஸ்ட் நல்லா. நான் செகண்ட் டைம் வரேன், நான் தான் கூப்பிட்டேன். டிஸ்கவுண்ட் ஏதாவது தருவீங்களா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. டேஸ்ட் குட். கண்டிப்பா இதோ வீடியோவே போடுவேன். ஆமா இன்னும் ஹாய் சொல்றீங்களா? ஹாய் ஒரு நல்ல ஒரு ரிசப்ஷனா ஃபங்க்ஷன் ரிசப்ஷன் இல்லை, அவங்க வந்து நல்லா வந்து கவனிக்கிறாங்க. அவங்க பண்ணி தான் ஆப்வியஸ், பட் டேஸ்ட் வந்து அவங்க எனக்கு ஃபர்ஸ்ட் கேரண்டி கொடுத்துருந்தாங்க நல்லா இருக்கும். நான் நெகட்டிவா ரிவ்யூ தரும்னு சொன்னாலும் நீங்க கொடுக்க மாட்டீங்க, நீங்க சாப்பிட்டு பாருங்க அப்படின்னாங்க. அதுக்கேற்ற மாதிரியே டேஸ்ட் வந்து ஃபேபுலஸ், குட், சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. ஃபுட் ஆக்சுவலி ரொம்ப அவசரமா இருக்கு. நல்லா தான் இருக்கு, ஓகே. யூஸ்வலி கப்ப பிரியாணி வந்துட்டு கொஞ்சம் சாலிடாக தான் இருக்கும். லைக் தி பீசஸ் will be very solid and beef will also be there. இது வந்துட்டு ரொம்ப மிக்சிங் பண்ணி and also it's like very wet-ஆ இருக்கு. ஆமா, எனக்கு இது ஃபர்ஸ்ட் போட்டு சாப்பிடும் போது இந்த செர்லாக் ஃபீல் கொடுத்தது. ஆனா அது டேஸ்ட் போனதுக்கு அப்புறம் தான் அது ரெஜிஸ்டர் ஆகுது லைக் பிரியாணின்ற மாதிரி. ஆனா நல்லா இருக்கு, நம்ம குறை சொல்றதோ இல்லை, பட் அவ சாப்பிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து தெரியும், அதனால அவங்க சொல்றாங்க. நிறைய கத்துக்கணும். பரோட்டா வெறும் மொறு. ஆமா நல்லா இருக்கு. பரோட்டா and மப்பா. சிக்கன் மப்பாஸ். நான் சிக்கன் மப்பாஸோட கலர் பார்த்துட்டு அது ஸ்வீட் மாதிரி இருக்கும், லைக் பட்டர் சிக்கன் மசாலா மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். தேங்காய் பால் மாட்டிக்கிச்சா? ஆக்சுவலா இது இருக்குல்ல, நீங்க பாக்கலாம், இந்த சின்ன சின்ன மிளகாலாம் வந்துட்டு செம்ம காரம். ஆக்சுவலா தான் பயங்கரமான காரம். நாக்குலாம் அப்படியே எரியுது காரம். அது காந்தாரி மிளகா, ஸோ அதனால அப்படிதான் இருக்கும். இது எப்படி இருக்கு? சிக்கன், இது வந்து சிக்கன் கப்பாஸ் மப்பாஸ் ஒன்று மப்பாஸ். இதுவும் நல்ல ஸ்வீட்டாக இருக்குது, கோகனட் ஃப்ளேவர் இன்ஃப்யூஸ் பண்ணி வச்சுருக்கனால அப்படி தெரியும். நான் இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், அதுவும் ஸ்பெஷலி ஃபார் அந்த கோட்டையம் அந்த நேட்டிவ் பிளேஸில் இருக்கிற மாதிரி. கேரளா நிறைய சாப்பிட்ருக்கோம், பட் ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுலேயும் இந்த காந்தாரி பீஃப் அது வந்து ரொம்ப அவசரமாக இருக்கும். அதேமாதிரி இந்த கப்பா பிரியாணி அதுவும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு மொச்சக்கொட்டை ஃபீல் வரும். ஆமாம் மாப்ள, எனக்கு செர்லாக் ஃபீல் வந்து ஆனால் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது டோட்டலாக மாறிடுச்சு. மொச்சக்கொட்டை மாதிரி ஒரு ஃபீல் வரும், நல்லா இருக்கு. அதோட சேர்த்து நீங்கள் மற்ற ஐட்டம்ஸ் போட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா அவசரமாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.